குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஜெபிக்கலாம் வாங்க என்ற குடும்ப ஜெபத்துக்குள்ளாக நான் உங்களை வரவேற்கிறேன். நான் ரெவரண்ட் சேரா ஏப்ரஹாம். இந்த நாளுக்குரிய வாக்குத்தத்த வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமாக. ஏசாயா 27வது அதிகாரம் 3வது வசனம். கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்துக்கொள்ளுவேன். எவ்வளவு அருமையான வசனம் பாருங்க. கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றுவேன், அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சுவேன், ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு இரவும் பகலும் காத்துக்கொள்வேன்றார். ரொம்ப அழகா நம்மளுக்கு கர்த்தரே நமக்கு நம்ம மேல தண்ணீரை பாய்ச்சி நம்ம மேல அவர் கண்களை வைத்து ஒருவரும் நம்மளை சேதப்படுத்தாதபடிக்கு இரவும் பகலும் நம்மளை காத்துக்கொள்வேன் என்று சொல்கிற தேவன் நமக்கு இருக்கும் போது என்ன கவலை? கண்டிப்பாக நம்ம சந்தோஷமா இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே, பண்டிகை நாட்களிலே சந்தோஷமாக நம்மளை நோக்கி நம்ம மேல கண்ணை வைத்திருக்கிற ஆண்டவர் மேல நோக்கி பார்க்கும்போது எல்லா கிருபையும் பாதுகாப்பையும் நமக்கு எந்த சேதங்களும் வராதபடி நம்மை காத்துக்கொள்கிற தேவனாய் இருக்கிறார். இரவும் பகலும் காத்துக்கொள்கிற தேவனாய் இருக்கிறார். அந்த தேவனை நோக்கி நாம் இந்த நேரத்துல ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீரே எங்களுடைய கர்த்தராகிய தேவன் ஆண்டவரே. அடிக்கடி நான் அவைகளுக்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அவர்களை சேதப்படுத்தாதபடி காத்துக்கொள்வேன் என்று சொன்ன வாக்கு தத்தத்துக்காக நன்றி ஆண்டவரே. இந்த வாக்கு தத்தத்தை ஆம் என்றும் ஆமேன் என்றும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் ஏசப்பா. முக்கியமாக ஆண்டவரே, இந்த நேரத்துல ஆண்டவர் ஒவ்வொருத்தரும் உடைய கரங்களில கொடுக்கிறோம் ஐயா. எஸ் சுவாமி, யார் யாருக்கெல்லாம் எந்தெந்த சேதங்கள் இருக்குதோ எல்லாரும் இந்த நாளில உடைய கரங்களில கொடுக்கிறோம். கொடுத்த இந்த புதிய நாளை நீர் ஆசீர்வாதமாக்கி தருவீராக. எஸ் சுவாமி, உடைய ஆண்டவரே, வேலைக்கு போகிறவங்களுக்கு, வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் ஆண்டவரே ஒவ்வொருத்தருக்கும் நீர் பாதுகாப்பு தர வேண்டுமா ஜெபிக்கிறேன். எந்த சேதங்களும் ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிறவங்களுக்கு வரவே கூடாது எஸ்ப்பா. ஆண்டவரே, எந்த சேதங்களும் அவங்களை அணுகாதபடி காத்துக்கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறேன் சுவாமி. படிக்கிற பிள்ளைகளுக்கு, வாலிப பிள்ளைகளுக்கு, ஜெபிக்கிறவங்களுக்கு, ஊழியக்காரர்களுக்கு, ஹாஸ்பிட்டல்ல வியாதியா இருக்கிறவர்களுக்கு ஆண்டவரே எந்த சேதங்களும் வராதபடி அதிலிருந்து தப்பித்துக் கொள்ள கர்த்தர் வழியை திறக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஐயா. வெளிநாடுகளில் இருக்கிறவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தங்களுடைய விசாக்காக ஆண்டவரே எஸ் சுவாமி, தங்களுடைய பிஆருக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தேவனால் கூட அந்த காரியம் ஒன்றுமே இல்லை எசப்பா. உம்முடைய கரம் எல்லாரையும் தாங்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். இரவும் பகலும் ஆண்டவரே ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடி காத்துக்கொள்வேன் சொன்னீரே. இந்த நாளில உங்களுடைய பாதுகாப்பு அநேகருக்கு தேவைப்படுதப்பா ஆண்டவரே. எஸ் சுவாமி, அநேகருக்கு ஆண்டவரே நீங்க தேவைப்படுறீங்க எஸ்ப்பா. சோர்வில் இருக்கிறவங்களுக்கு எஸ் சுவாமி, கஷ்டத்துல நஷ்டத்துல இருக்கிறவங்களுக்கு, பண கஷ்டத்துல இருக்கிறவங்களுக்கு ஆண்டவரே, முதியோர்களுக்கு ஆண்டவரே, கைவிடப்பட்டவர்களுக்கு எல்லாருக்கும் உங்களுடைய கிருபையை கொடுத்து நீர் வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன். எங்க தேசத்தை உங்களுடைய கரங்களில கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீரே ஆண்டவரே இந்த வருஷத்தின் கடைசி மாதத்துல நாங்க இருக்கும் போது எங்களை வழி நடத்துங்கப்பா. சேதங்கள் வராதபடி காத்துக்கொள்ளுங்க. எந்த நோய் நொடிகள் வராதபடி காத்துக்கொள்ளுங்க. எங்களுடைய வேலையில ஆண்டவரே உங்களுடைய கிருபை இருக்கட்டும் ஆண்டவரே. வெளியே போகும்போது வரும்போது பாதுகாப்பு தருவீராக. ஒவ்வொருத்தருக்கும் உங்களுடைய பாதுகாப்பு தரட்டும் சுவாமி. இந்த நாள் முழுவதும் எங்களோடு கூட இருங்க ஆண்டவரே. எந்த சேதங்களும் வராதபடி எங்க மேல நீர் உங்களுடைய கரங்களை வைத்து ஆண்டவரை காத்துக்கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறேன். எங்களுக்கு முன்பாக கடந்து செல்லுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமேன். இரவும் பகலும் நம்மை காத்துக்கொள்கிற தேவனா இருக்கிறார். கண்டிப்பாக நம்மோடு கூட இருக்கிற தேவன். God bless you all. Thank you so much. Have a blessed day.